திருச்சிற்றம்பலம். மரர்ம பார்வதி பதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமைத்தான மிரமே கையான கடல் அடியார்கள் வினை கூட நினை. சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடியிலே சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனை. இதுல பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி என்பதை குறித்து நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் அதுல முதல் பாடலை ஒரு பாதி போல நம்ம ஒரு 4 வரிகளை சிந்தித்தோம். இறைவன் எம்பெருமானுடைய திருவாக்காக வெளிப்பட்ட வாசகம், திருவின் வாக்கு. சீவக்கரணங்கள் சிவக்கரணங்களாகி வெளிப்பட்ட வாசகம் என்றும் சொல்வார்கள். அதனாலதான் இது மேலான ஒன்று, இன்னொன்று இறைவனால் கையால் எழுதப்பட்டது என்பதாக. அப்படிப்பட்ட 51 பதிகங்கள் கொண்ட இந்த திருவாசகத்தை அருளிய திருவாதவூரர் மாணிக்கம் போன்ற வாசகங்களை அருளியதால் மாணிக்க வாசக என்ற இறைவனால் நாமம் சூட்டப் பெற்றவர். திருப்பள்ளி எழுச்சியாக 20வது பதிகமாக திருப்பள்ளி எழுச்சி, அதாவது திரோதான சுத்தி. நீங்க எப்பவுமே படிக்கும்போது திருவாசகம் எத்தனையோ பேர் படிக்கிறீங்க, முற்றோதுதல் பண்றீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த திருவாசகத்தை படிக்கும் போது அந்த மேல இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு வாசகம், ஒரு வார்த்தை, அதை நீங்க ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கீழே இருக்கிறது தான் கருத்துரை என்று சொல்லக்கூடியது. இந்த கருத்துரை இனி வரக்கூடிய இந்த பாடல்களின் கருத்தை, அந்த பொதிந்த பொருளை, கருத்தை அங்கே நமக்கு எடுத்து சொல்ல, கருப்பொருள் அது போல கருத்தை எடுத்து சொல்லக்கூடியது. இங்கே திரோதான சுத்தி என்று அது அமைந்திருக்கிறது. அப்ப திரோதானம் என்பது இறைவனுடைய ஆற்றல். ஆனால் மலங்கள் 5ஆல் சுழல்வன் அப்படின்னு வரும், நமக்கு திருவாசகத்திலே வருது. மலங்கள் 5 என்று நமக்கு சாத்திரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த 5 மலங்களில் ஒன்றாகவும் இந்த திரோதானம், திரோதாயி என்பது அமைக்கப்படுகிறது. ஆனா உண்மையிலே இது இறைவனுடைய ஆற்றல் தான். இறைவனுடைய ஆற்றலை ஏன் மலமாக சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இப்ப உயிர்களாகிய நாம் அந்த உயிரின் அறிவிலே மறைக்கப்பட்டிருக்கும் அந்த அறியாமை என்ற ஆணவ இருள், அதனால் செயல்பட முடியாத ஒரு நிலையிலே இருக்கும் உயிர்களுக்கு இறைவன் எம்பெருமான் கருணை கொண்டு இந்த உயிர்களுக்கு ஒரு செயல்பாடு, அந்த செயல்பாடை உருவாக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி சங்கல்ப மாத்திரம். அப்ப அந்த திருவுள்ளத்தினால் இந்த உயிர்களுக்கு, அந்த உயிர்களுக்கு இப்ப அந்த உயிர்களை இப்ப செயல்படுத்தணும். செயல்படாம இருக்கிறன்னா என்ன பொருள் அப்படின்னா, இச்சை ஞானம் கிரியை மூன்றோடு கூடிய அறிவு பொருள் உயிர். இச்சா ஞானம், கிரியா ஞானம், இந்த 3 இச்சை ஞானம் கிரியை 3 ஞானமும் உண்டு. 3 ஆனா 3 ஞானமும் செயல்படாமல். இப்ப செயல்படுத்த வேண்டும். அதுக்காக தான் முதல் உடம்பு என்ற ஒரு உடம்பை, குறியட்ட காயத்தை இறைவன் கொடுத்து, அது மாயையின் காரியம் சேர்த்து வைக்கிறார் சாமி. முதல்ல சேர்த்து வைத்தால் மட்டும் பத்தாது. இப்ப இது செயல்படவே முடியாம இருக்கும்போது ஒரு ஜட காரியம், அது மாயை ஜடம், ஜட காரியத்தை கொண்டு வந்து சேர்த்த மாத்திரத்தில் அது செயல்பட முடியுமானா முடியாது. அப்ப உடனாக நின்று இறைவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்ப உயிருக்கு உயிராக என்றைக்கும் உள்ள பொருளான இறைவன் எப்பவுமே, என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே இறைவன் இருக்கிறான்.
என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே மலமும் இருக்கிறது. அது என்னங்க 2 பொருள் ஒண்ணா இடத்துல இருக்க முடியுமானா? இருக்கிறது. அது கொஞ்சம் நம்ம சூட்சுமமாக ஒரு ஆழ்ந்து சிந்தித்தால் தெரியும். நமக்கு சாத்திரங்கள் மிக தெளிவாக ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றே என்று உமாபதி சிவாச்சாரியார் பொடிக்கவில மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார். இங்கே உயிரின் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கும் இந்த மலம், இதை நீக்க வேண்டும். அதை நீக்கிறதுக்குத்தான் இந்த திரோதாயி. திரோதாயி என்பது இறைவனுடைய ஆற்றல். ஆனால் அது முதல் நிலையில் உயிர்களுக்கு உதவ வரும்போது மாயையோடு கூட்டி, இந்த மாயையின் காரியங்களாகிய இவற்றோடு கூட்டி இந்த உயிர்களுக்கு இப்போ ஒரு லேசா ஒரு விளக்கம் எது, இந்த ஆணவ மலம்ன்ற இருளை கொஞ்சம் லேசா முதல்ல விளக்கி, அதுதான் கிரியை. அந்த கிரியை ஞானம், கிரியை ஆற்றல் கொஞ்சம் கொடுத்து அதன் மூலமாக இச்சை, அப்புறம் அறிவு, இதையெல்லாம் அப்படியே அந்த ஆஹ் உயிர் தானாக எதையும் செய்யாது, சார்ந்ததன் வண்ணம். அப்ப இந்த திரோதான ஆற்றல், திரோதான சக்தியுடைய கிரியை ஆற்றல் உயிரின் கிரியை ஆற்றலோடு ஒன்றித்திருந்து செயல்படும். திரோதானாயுடைய இச்சை இந்த உயிரின் இச்சையோடு சேர்ந்து செயல்படும். இப்ப மூணுமே, இச்சை ஞானம் கிரியை மூன்றுமே உயிருக்கு இருக்கு, உயிரால செயல்பட முடியல. இந்த திரோதான ஆற்றல் தான் இங்கே வந்து சேர்ந்து செயல்படாது. இப்ப செயல்பட ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு உடம்பு கொடுத்தார். அதனாலதான் போற்றியன் வாழ் முதல் முதல் வார்த்தையை பார்த்தோம். என் வாழ்வுக்கு முதல் கொடுத்த அந்த இறைவா உனக்கு போற்றி. இன்னொன்னு, என்னுடைய உயிருக்கு உயிராக இருந்து என்னை செலுத்தக்கூடிய இறைவா என் வாழ் முதல் இறைவா உனக்கு போற்றி என்பதாக இங்கே அமைத்தார். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. அப்ப உயிரின் அறிவிலே விற்றிருக்கும் இந்த பொருள், இந்த சிவம், அந்த சிவம் இந்த உயிர்களுக்கு உதவ வரும்போது முதலில் திரோதாயியாக, அப்படி என்றால் திரோதனம் என்றால் மறைக்கும். அப்ப மறைக்கிறது, எதை மறைக்கிறது? தன்னை மறைத்துக் கொண்டு, அதாவது சிவத்தை மறைத்துக் கொண்டு, சிவத்தை காட்டாமல் உலக போகங்களை ஒட்டுகிறது. இப்ப உலக போகம் என்பது மாயையின் காரியம், மலம். அப்ப உலக போகத்தில் செலுத்துவதால் இதுவும் மலமாக கொள்ளப்படும், உபச்சாரம். அதனாலதான் திரோதாயி என்பது ஒரு மலம். இது சுத்தி அடையும் காலம். இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது இந்த திரோதானம், திரோதாயி. இது சுத்தி அப்படின்னா கொஞ்சம் நீக்கம். நீக்கம் பெறுதல் என்பது என்ன அப்படின்னா திரோதாயி. இதுகாறு நம்மை மறைப்பு ஆற்றலாக இருந்து சிவத்தை மறைத்து, சிவத்தை அதாவது தன்னையே கூட வச்சுக்கிடலாம், சிவத்தை மறைத்து உலகத்தை காண்பித்த இந்த ஆற்றல் இப்பொழுது அப்படியே சிவத்தை காண்பிக்க ஆரம்பிச்சு. சுத்தி அடைதல், இதுதான் சுத்தி அடைதல். அப்ப உலக போகம் நமக்கு காட்சிப்படாது, உலக போகம் காட்சிப்படாது. சிவபோகம், சிவபோகத்தில் ஆழ்ந்துவிடும் இந்த ஆன்மா. இதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சியுடைய கருப்பொருள். இத ஆழமா மனசுக்குள்ள வச்சுட்டு இப்போ அத அழகா கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. முதல்ல இறைவனுக்கு போற்றி, போற்றியன் வாழ் முதல், என்னுடைய உயிருக்கு உயிராக முதலாக இருந்து என்னை செலுத்தும் பொருளே, பொருளே. அப்ப இறைவன் சிவம் பொருள், பொருளால் ஒன்று. அது பேரறிவு, பேரருள். இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லலாம், என் குணத்தை சொல்லலாம். பொருள் ஆகிய வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது. அப்ப புலர்ந்தது என்ற மாத்திரத்தில், புலர்ந்தது அப்படின்னா இப்ப காலையில நேரத்துல, காலையில இந்த காலை புலர்ந்தது அப்படிம்பாங்க. அப்ப இருள் நீங்கியது, புலர்ந்தது பூங்கழற்கு அப்படின்னு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப புலர்ந்தது என்றால் இதுகாரும் அறியாமை என்ற
இருளோடு கூடியிருந்த உயிரின் அறிவு. அந்த உயிர் அறிவில் உள்ள இருள் மலம், ஆணவ மலம், அது நீங்குதல். நீங்குதல் மட்டும் இல்ல, இருள் நீங்குதல் மட்டும் இல்ல, ஒளி. இருள் நீங்க 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 ஒளி வெளிப்படுதல். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய ஒன்றாக. புலர்ந்தது பூங்கலர்க்கு. பூங்கலர் என்றால் தாமரை போன்ற திருவடி. தாமரை போன்ற திருவடி என்பது என்னுடைய திருவடி திருவருள். திருவருள் ஞானம். அவ்வளவுதான். அப்ப இதுகாரும் அறியாமை என்ற ஆணவமலத்தோடு கூடி இருந்த இந்த ஆன்மாக்களுக்கு தாயியாக இருந்து உலகத்தை நோக்கி செலுத்திக் கொண்டிருந்த இந்த ஆற்றல் இப்போது திருவருளாக அதே ஆற்றல் தான் திருவருளாக மாறி இருளை நீக்கி ஒளியை கொடுத்தல். அதான் புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. இணையான மலர், துணையான மலர் கொண்டு ஏற்றி. அப்ப இணையான மலர், துணையான மலர் என்ற இரண்டு வகையாக இருக்கிறது என்றால், இந்த இணை மலர் என்பது ஒன்றோடொன்று ஒத்த மலர். ஒன்றோடொன்று ஒத்த மலர். இணை அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப ஒன்றோடொன்று ஒத்த மலர் என்பது எதை குறிக்கிறது என்றால், இரண்டு பொருள். ஒரு பொருள் ஆன்மா, ஒரு பொருள் இறைவன், ஜீவான்மா, பரமான்மா. ரெண்டு பொருள். இந்த இரண்டு பொருளும் ஒரு இடத்தில் இங்க இருக்கிறது. ஆன்ம அறிவில் தான் அந்த பரமான்மா இருக்கிறது. பேரறிவும் பேராற்றலும் பேரொளி குழம்பான அந்த பரமான்மா அங்க இருக்கிறது. ஆனால் அதை உணராமல் இருக்கிறது ஜீவான்மா. இப்போது ஆனா இந்த ஜீவான்மாவாகிய ஆன்மாக்களாகிய நாம் இதுகாரும் உலகியலில் சென்று கொண்டு இருந்தோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த கருவிகரணங்களோடு கூடி உலக இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருந்தது. இவ்வளவு நாள் நமக்கு உதவி செய்தது எது? திரோதாயி, திரோதானம், திரோதான சக்தி. முழுக்க முழுக்க உலகத்தை காண்பித்து, உலக போகத்தை காண்பித்து அதை அனுபவிக்க செய்து கொண்டு இருக்கிறது. இப்ப இது எல்லாம் இதுக்கு காரணம் என்ன? இந்த உயிர்கள் இந்த வினையை அனுபவித்து அனுபவித்து கழித்தால் உள்ளிருக்கும் மலம் தேயும், அறியாமை என்பது தேயும். அதற்காக இப்ப இந்த ஆன்மா ஒரு பக்குவம் பெற்றது. அதான் முதல் வரி புலர்ந்தது. முதல் வார்த்தை புலர்ந்தது. அப்ப இப்போ ஒரு பக்குவ நிலை வந்த போது இந்த திரோதானம் சுத்தி அடைகிறது. திரோதானம் சுத்திய மறைப்பு ஆற்றல். அப்ப முதல் நிலையில ஆன்மாக்கள் கருவிகரணங்களோடு கூடி எப்படி இருந்தது? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தும் வழி அடைத்து. அந்த வழி அடைக்கப்பட்டது. அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி. இந்த வழி அடைக்கப்பட்ட போது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஜோதி எழுந்து. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சோம்னா இதனுடைய பொருள் புரியும். அப்ப இணை மலர் என்றால் இரண்டு மலராக, ஜீவான்மாவாக, பரமான்மாக. ஆனால் இந்த உயிர்கள் சிற்றறிவு, அந்த இறைவனோ பேரறிவு, தானாக அறியும் அறிவு, இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய. அது எதை நினைக்கிறது? ஆனால் அறிவு. இதுவும் அறிவுதான், அறிவும் அறிவுதான். ஆனா இந்த இணை மலர், இப்ப இணை மலர், துணை மலர் என்ற ஒரு வார்த்தையை போடுறார். அப்போ இணை மலர் அப்படின்னா இந்த இரண்டு மலரும் இது கரைக்கும், இது காரும். இந்த திரோதான ஆற்றலோடு கூடி மாறி நின்று உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்த இந்த ஆன்மா இப்போது இறைவா எம்பெருமானே உன்னை காண வேண்டும், உன்னை அணுக வேண்டும், உன்னை அடைய வேண்டும், பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டது. இறைவனுக்கு என்ன விருப்பம்? இந்த உயிர்கள் இன்பத்தை அடைய வேண்டும். ஒரே விருப்பம் தான். இறைவனுக்கு இச்சை உண்டானா உண்டு.
அப்ப அவனுக்குரிய இச்சை என்ன? உயிர்களாகிய நாம் பேரின்பத்தை அனுபவிக்கணும். அவன் பேரின்பம் தரும்போது நாம சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த திரோதானம் சுத்தியான பொழுது திருவருள் வீழ்ச்சி, சத்தி நிபாதம், இந்த இடத்துல அதுதான் புலர்ந்தது. இந்த சத்தி நிபாதம், திருவருள் வீழ்ச்சி, இதெல்லாம் பெற்ற இந்த ஆன்மா இப்ப இதனுடைய எண்ணம் எப்படி இருக்கு? இறைவா எம்பெருமானே, உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும், நீரும் இந்த பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்று இப்ப இறைவனுடைய எண்ணமும் இந்த உயிர்களுடைய எண்ணமும் ஒரே நேர்கோட்டுல வந்துட்டு. இதான் நேராக நேராதல். நீங்க பெரிய புராணத்துல எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாயன்மார்களும் இறைவன் ஆட்கொள்ள வரும்போது இவர் இந்த அருளாளர்களுடைய எண்ணம், இந்த இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய எண்ணம் எது? இந்த உயிர்கள் பேரின்பத்தை அடையவர். இப்ப இது பக்குவ நிலையை அடைந்த போது இறைவா எம்பெருமானை உன்னோடு ஒன்ற வேண்டும் என்று இப்ப இணை மலராக நேராக நேர் நிற்றல். இப்படி இந்த இரண்டும் ஒத்த நிலையிலே இணை மலர் துணை மலர் ரெண்டாகிய மலர். அப்ப ஒன்றோடு ஒன்று ஒத்த இரண்டாகிய அந்த மலர்கள், அதை அப்படியே இந்த ஜீவான்மா பரமான்மா இந்த ரெண்டு அப்படியே நேராக நேர் நிற்றல். இணைமலர் துணை மலர், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கொண்டு ஏற்றி. அப்ப இந்த எண்ணங்கள், இந்த ஆன்மாவுடைய எண்ணங்கள் முழுக்க இவருடைய திருவடியோடு சார்ந்து, இந்த உயிர் முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்து துணை மலராக, இறைவா உன்னை விட்டு ஒரு காலம் பிரியக்கூடாது என்ற ஒரு பெரு விருப்பம் கொண்டு துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். அதை இந்த திருவடியிலே செலுத்தக்கூடிய இந்த வழிபாடு, வழிபாடு என்பது வேற ஒண்ணும் இல்ல, உயிர் அறிவு ஒன்றித்து இருத்தல், இறைவனோடு ஒன்றித்து இருத்தல். இதுதான் முழுமையான வழிபாடு, உண்மையான வழிபாடு, ஞான வழிபாடு. ஞான வழிபாடு இந்த ஞான நிலைக்கு சென்று விட்டால் வேறு ஒண்ணுமே வேண்டாம். ஞானம்தான் இறைவனோடு சேரக்கூடிய அந்த படி. என இவர் மாணிக்கவாசக பெருந்தகையார் நான் ஞானத்தின் ஞானமாக சன்மார்க்க நெறி என்று சொல்வார். அந்த மேலான நிலையில் இருந்தார். அதைத்தான் இங்கே நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். இந்த திருவடி ஞானம் என்பதாக இங்கே சொல்லி, திருவடி ஞான திருவருள் இதுகாரம் திரோதாயியாக இருந்து உலகத்தை செலுத்திய, உலகத்தை நோக்கி செலுத்திய அந்த திரோதான ஆற்றல் இப்பொழுது திருவருளாக மாறி இந்த உயிர்களுக்கு சிவத்தை காண்பிக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஆன்மா, பக்குவம் பெற்ற ஆன்மா நல்ல ஒரு பக்குவ நிலையிலே திருவருளோடு ஒன்றித்து இருக்கும் போது அந்த இணை மலர் துணை மலராக, இந்த துணை மலராகிய இந்த ஜீவான்மா அந்த இறைவனோடு ஒன்றித்த அந்த நிலையிலே கொண்டு ஏற்றி, அப்படி தன்னுடைய ஆன்மாவையே நைவேத்தியமாக, இதான் ஆத்ம நிவேதம். இப்படி ஏற்றிய மாத்திரத்திலே இறைவனுடைய திருமுகத்து, நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். அந்த திருமுக விலாசம் என்பது இறைவனுடைய அந்த பேரருள், அதில் திளைத்தல். திருவடியை வணங்குதல் ஞானம். ஞானமாகிய பரம்பொருளை ஞானத்தினால் வணங்க 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 இறைவனோடு ஒன்றித்தல். திருமுகத்து எமக்கு அருள் மலரும். இறைவன் எம்பெருமானுடைய திருமுகம், அதிலே வரக்கூடிய அந்த அருள் என்பது அப்படியே ரொம்ப அழகாக எப்படி வருமா, எழில் நகை கொண்டு. அடுத்த வார்த்தை போடுறாரு, மலரும் எழில் நகை. இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அருள் மலரும் எழில் நகை கொண்டு. இறைவனுடைய நகை, இறைவனுடைய நகை என்பது சிரிப்பு, புன் சிரிப்பு. அந்த புன் சிரிப்பு என்பது
அவருடைய சிரிப்புலதான அங்க 3 புறங்களும் அங்கே எரிந்தது. அது புன்னகையே வெள்நகையாக வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் புன்னகை வெண்ணகையாக வந்தது என்ற மாத்திரத்திலே அந்த 3 புறங்கள் 3 கோட்டைகள் என்பது அஞ்ஞான மயம் முப்புறமாவது மும்மல காரியமே. இது திருமந்திரம் நமக்கு சொல்கிறது. அப்ப 3 மலத்தின் காரியமாகிய 3 புறங்களை எரித்தல் என்பது ஞானமே வடிவான இது 3 அஞ்ஞானம். மலம் என்றால் அஞ்ஞானம். அப்ப அஞ்ஞானத்தை நீக்குதல் என்பது ஞானம் வெளிப்படும் போது. ஞானம் என்பது ஒளி, அஞ்ஞானம் என்பது இருள். இருள் நீங்க வேண்டும் என்றால் ஒளி வர வேண்டும். அதற்காக இங்கே புன்னகை வெள்நகையாக ஞான வடிவாக வெளிப்பட்டு 3 புறங்களையும் எரித்தது. அதைத்தான் இங்கே எழில் நகை எமக்கு அருள் மலரும் எழில்நகை. அப்ப நம்மட்ட இருக்கக்கூடிய மலம் இவை நீங்க வேண்டுமென்றால் இந்த சிரிப்பு எழில் நகை கொண்டு அது அப்படியே பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய திருநகை பார்த்த மாத்திரத்திலே மலம் நம்மிடம் இருக்கக்கூடிய 3 மலம் தான் 3 கோட்டைகளா இருக்கு. இது அப்படியே நீங்கி நின் திருவடி தொழுகோ. அந்த திருவடி என்பது திருவருளோடு ஒன்றித்த நிலை. திருவடி ஞானம் என்ற மாத்திரத்திலே திருவருளோடு ஒன்றித்த நிலை. அந்த திருவருள் தானே நம்மை எல்லாம் சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதைத்தான் இந்த 4 வரியில ரொம்ப அழகா சொல்றார். திரோதான சுத்தி இதுகாரும் ஆன்மாக்களுக்கு மறைப்பு ஆற்றலாக இருந்த அந்த இறைவனுடைய ஆற்றல் சுத்தி நீக்கு இப்போது திருவருள் மயமாக மாறியது. இந்த திருவருள் பதிவு இதான் சத்தி நிபாதம். இந்த சத்தி நிபாதம் ஏற்பட்ட பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் அந்த சிவ ரூபமாக அடுத்து இதெல்லாம் இந்த 8ஆம் சூத்திரத்துல இருந்து வரக்கூடியது. திருவருள் வீழ்ச்சி பெற்ற ஆன்மாக்கள் அவைகள் தான் முதல்ல இறைவன் குருவாக வர்றது. குருவாக வந்து சிவ ரூபத்தை காண்பித்து இது 8ஆம் சூத்திரம் நமக்கு. அப்ப 8ஆம் சூத்திரத்துலதான் சிவ ரூபத்தில் ஆன்ம தரிசனம். இந்த பாடல் அப்படியே அதுதான் சிவரூபம். சிவரூபம் என்பது இங்கே திரோதானம் என்ற அந்த திரோதாகி நீங்கி திருவருள் அந்த திருவருள் வீழ்ச்சியாக அந்த திருவருள் தானே குருவருளாக நமக்கு வந்து உண்மையை உணர்த்துகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்பது இந்த நேரத்துலதான் ஆன்மா தான் யார் என்ற உண்மையையும் தன்னை அறிந்த மாத்திரத்தில் தம்மையும் அறியும். தன் என்றால் இறைவன். அந்த திருவருள் வீழ்ச்சி பெற்ற மாத்திரத்திலே நான் யார் ஆன்மாவாகிய நாம் யார் என்பதையும் இந்த ஆன்மா பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் உணரும். அப்போது இந்த இதுகாரும் தத்துவங்களோடு கூடியிருந்த நான் தத்துவங்கள் எனக்கு வேறானவை தத்துவ சக்தி. இது 3மே இந்த 8ஆம் சூத்திரத்தில் வரக்கூடியது. இப்ப இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க திரோதான ஆற்றலாக இருந்து இவ்வளவு நாள் இருந்து உலக போகத்தை காண்பித்த அந்த திரோதாயி இப்போது சுத்தி அடைந்து திருவருள் வீழ்ச்சி சக்தி நிபாதம் ஏற்பட்ட மாத்திரத்திலே இந்த சிவம் தென்பட்டு அது எழில் நகை கொண்டு அப்போது நின் திருவடி தொழுகோம் திருவருளோடு ஒன்றித்த நிலை தொழுகோம் என்று சொல்லி அடுத்த வரியில இன்னும் இந்த இது இடம் எது திருப்பெருந்துறை. அப்ப அந்த திருப்பெருந்துறையுடைய பெருமையை எடுத்து சொல்லும் முகமாகவும் இது ஆழமான கருத்து. உயிர்கள் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறைவனுடைய அந்த போகம் சிவபோகம் இந்த அனுபவம் இதெல்லாம் அங்க எடுத்து சொல்லக்கூடியதாக சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றிலே விளையக்கூடிய செந்தாமரை என்று சொல்வார்கள். இந்த சேற்று இதழ் கமலம் கமலத்துக்கு பக்கத்துல கண்ணுன்னு ஒரு வார்த்தையும் அடுத்த வார்த்தையில மலரும்னு இருக்கு. இந்த கண் மலரும் அப்படியே ரெண்டையும் சேர்த்து அப்படி பிராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கண் மலரும் என்பதாக. அப்ப கண் மலரும் என்பது முதல் வார்த்தை என்னது கமலம். கமலம் என்பது தாமரை. அப்ப தாமரையுடைய கண் மலரும் அப்படின்னு நம்ம கொண்டு கூட்டி எடுத்துக்கிடணும். சரியா?
இந்த தாமரை எங்க இருக்கு? சேற்றிலே இருக்கிறது. அப்ப சேற்றிலே இருக்கக்கூடிய இதழ் கமலம். அந்த இதழ்கள் எப்படி மலர்தான்? கண் மலர்தான். ஒவ்வொரு இதழாக அப்படியே விரிக்குதாம். சேரு என்பது எது? இந்த மலங்களோடு கூடியதாகிய இந்த ஆன்மா, இந்த தாமரை. இந்த தாமரை இப்போது கண் மலர்கிறது. எதனால் மலர்கிறது? அந்த சூரிய ஒளி பட்ட மாத்திரத்திலே மலர்கிறது. திருவருள் வீழ்ச்சி பட்ட மாத்திரத்திலே மலர்கிறது. அதத்தான் இங்க இருக்கிற திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய அந்த ஒரு செழிப்பையும் இங்க ஆன்மாக்களாகிய நாம் இதுகாரும் எப்படி இருந்தோம்? சேரு என்றால் மலத்தோடு கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த மலத்தோடு கூடிய நம்மையும் ஒரு பொருளாக கொண்டு சேற்று இதழ் அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய நம்முடைய அந்த கமலம், அந்த தாமரை இதழ். இப்ப இதழ் விரிகிறது. கண் மலர்தல் என்றால் இதழ் விரிகிறது. அப்ப இதழ் விரிகிறதுன்னா பக்குவம் அடைதல். பக்குவமற்ற தாமரை தானே மலரும். அப்ப அந்த கண் மலரும், மலரக்கூடிய தன் வயல் சூழ். அப்ப இந்த திருப்பெருந்துறை எப்படிப்பட்டது? சேறு நிறைந்திருக்கிறது. இந்த சேறு இல்லைன்னா, சகதியும் சேரும் நிறைந்து இல்லைன்னா வயல்கள்ல விளைச்சல் வராது. அதனால இங்க இந்த திருப்பெருந்துறையின் அந்த செழுமையை, அதாவது மண் வளம், நீர்வளம் அப்படின்ற நீர்வளம், நிலவளத்தை காண்பிப்பதற்காக இந்த வார்த்தையை கொடுத்தாலும், இந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைகிறது என்றால் சும்மாலாம் அடைய முடியாது. எத்தனையோ பிறவிகளில் வந்து 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 கேட்டு 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 சிந்தித்து சிந்தித்து தெளிந்து அந்த ஞானத்தை அடைதல். அப்ப இதுகாரும் செற்றிலே இருந்து மலத்தோடு கூடியிருந்தாலும் இப்போது ஒரு பக்குவ நெறி, அது ஒரு வழியாகும். பக்குவ நெறியை அடைந்த மாத்திரத்தில், அந்த திருவருள் வீழ்ச்சி வட்ட மாத்திரத்தில், எப்ப திருவருள் வீழ்ச்சி கிடைக்குது அப்படின்னா, அந்த ஆன்மா ஒரு நல்ல இடத்தை அடையும் பொழுது, நல்ல ஒரு நெறியை அடையும் பொழுது, அந்த நெறி எது என்றால் திருப்பெருந்துறை. இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துவோம். திருப்பெருந்துறை. அதாவது ஒரு பெரிய நீர்நிலை இருக்குது அப்படின்னா, அந்த நீர்நிலையில ஒருவன் நீந்தி கரை சேர வேண்டும் அல்லது குளித்து இன்பத்தை அடைய வேண்டும் அப்படின்னா, அது எந்த பக்கம் இறங்குனா அந்த நீர்நிலையில நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம திடீர்னு வந்தா தெரியாது. திடீர்னு வந்தா தெரியாது. நம்ம அங்க போயிருப்போம் ஒரு இடத்துக்கு, ஆத்துல குளிக்கணும்னா அங்க இருக்கிறவங்க, அந்த துறையில இருக்கிறவங்க, அந்த இடத்துல இருக்கவங்க, அப்ப அந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, இந்த பக்கமா குளிங்க அப்படிம்பாங்க, இந்த பக்கமா இறங்குங்க அப்படிம்பாங்க, அல்லது இந்த பக்கமா போனீங்கன்னா அக்கறைக்கு போயிடலாம் அப்படின்னு வழிகாட்டுவாங்க. துறை காட்டுவார் எவரேனும் உளரோ ஞானசம்பந்த பெருமான் கேட்பார். அப்படி யாராவது இருந்தால் நம்ம அந்த இடத்துல தைரியமா இறங்கலாம். இந்த இடத்துல பெருந்துறை, திரு பெருந்துறை, 4 பேரு 4 வழியை காமிச்சாங்க, இப்படி வாருங்கள் என்று. அப்பதான் இந்த ஞானசம்பந்த பெருமான் தோணித்துறையை காண்பிச்சார். தோணியாக வந்து நம்மையெல்லாம் ஆட்கொள்ளும் இறைவன் என்று தோணித்துறையை காண்பித்தார். அப்பர் பெருமான் அதிகை வீரட்டத்துறை, இதுக்கு மேலானது கிடையாது அப்படின்னு அந்த வீரட்டத்துறையை நமக்கு காண்பித்தார். அவருடைய வாக்குகள் மூலம், திருமுறைகள் மூலமா நமக்கெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் கிரியை, ஞானத்தின் கிரியை, இவர் ஞானத்தின் சரியை என்று சொல்வார். அந்த நிலையிலே அந்த துறை அங்கே காட்டக்கூடியவர்களாக அடுத்தாப்புல வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய அருள் துறை. இந்த அருள் துறை, கோயில் பேரே அருள் துறை தான். அதை காண்பித்தார் நமக்கு. சகமார்க்கம் கொண்டால் இறைவனோடு ஒன்றிக்கலாம் என்பதை நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்ற மாணிக்கவாசக பெருந்தகையார் சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தில் ஞானம் இங்க காமிக்கிறார். திருப்பெருந்துறை. அதத்தான் இந்த இடத்துல அழகா சேற்று இதழ் கமலம் கண்மலரும், அந்த இதழை விரிக்கக்கூடியதான தன் வயல் சூழ், குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்து உள்ள
இந்த திருப்பெரும் துறை இந்த இடத்தில் உரைகின்ற சிவபெருமானே என்பதாக. அப்ப இந்த இறைவன் தான் இங்கே குருவாக வந்து, அது ஞான ஒளியாக வந்து, சூரிய ஒளியாக வந்து இந்த மலர்களை எல்லாம் மலரச் செய்வது போல குருவாக வந்து நம்மை ஆட்கொள்ளும் பெருமான். அவ்வளவுதான். எவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டாங்க பாரு இந்த பாட்டுல. அப்ப உயிர்களாகிய நாம் அறியாமை என்பதில் அங்கே மூடி கிடக்கும் இதழ்களை போல நீங்க தாமரை நல்ல மொட்டு மூடி கிடக்கு. எப்ப மூடி கிடக்கும்? இருள் வரும்போது மூடிரும். ஒளி வரும்போது அந்த ஒளி பட்ட மாத்திரத்திலே இருள் நீக்கமும் இந்த மலர் விரிதலும் தேன் குளிச்சுதலும் எல்லாம் ஒரே நேரத்துல நடக்கக்கூடியது. அதத்தான் இந்த இடத்துல இந்த தலத்தின் பெருமையையும் சொல்லி அதோடு இந்த ஆன்மாக்களுடைய நிலை, இந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிய வரும் இறைவன் எம்பெருமான் அவர் எங்கிருந்து அருள்பாலிக்கிறார் என இவரை ஆட்கொண்டது இந்த திருப்பெருந்துறையில் அந்தன கோலம் கொண்டு வந்து இறைவன் குருவாக வந்து ஆட்கொண்ட தன்மை அதை அப்படியே இங்க பதிவு பண்றார். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று அழகாக விழித்து இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒன்னையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் எம்பெருமான் இப்போ அருள் மலரும் எழில் நகை என்று சொன்னார். அருள் மலரும் எழில் நகை அந்த இறைவனுடைய ஆற்றல் நகையாக அப்படின்றத சொன்னார். அப்புறம் இந்த இடத்துல வாழ் முதலாகிய முதல்ல என்ன சொன்னார்? வாழ் முதலாகிய பொருள். இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியா அப்படி எழுதி வச்சுக்கோங்க. வாழ் முதலாகிய பொருள் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய வாழ்வு அப்படின்னா உயிர்கள் நித்த பொருள். அந்த நித்த பொருளுக்கு முதல் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவம் அது அருவ சிவம், அது லய சிவம். அதான் வாழ் முதல் ஆகிய பொருள் அது லய சிவம் என்று சொல்லக்கூடியது அருவ நிலை. அருவ நிலை. அடுத்தாப்புல திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்ப இந்த திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் இது அரு உருவம். அப்ப இதுல அரு உருவமாகிய போக வடிவம். போக வடிவம் தான் இன்னைக்கு நம்ம எல்லா திருக்கோயில்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிவலிங்கமாக. இப்ப இந்த இடத்துல திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே எல்லா உயிர்களோடு ஒன்றித்திருக்கும் அங்க போக சிவம். அப்ப லய சிவம், சாரி லய சிவம், லயம். அடுத்து இது இங்க திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய போக சிவம், அருவுருவமாகிய போக சிவம். அடுத்து மூணாவது வரப்போது ஏற்று உயர் கொடி உடையாய் என்ற மாத்திரத்திலே உருவ சிவமாகிய அதிகார சிவம். நம்ம மூன்றையும் லயம், போகம், அதிகாரம் என்ற மூன்று நிலையில வச்சு அழகா இதுல சொல்லியிருக்கிற நம்ம இப்ப சேற்றிதழ் கமலம் கண்மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை அந்த திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே என்பதாக விழித்து அழகாக சொல்லி இப்படிப்பட்ட இறைவன் ஏற்று உயர் கொடி உடையாய். அவனுடைய தன்மை என்ன அப்படின்னா கையில் ஒரு கொடி வைத்திருக்கிறான். கொடி என்பது எதுக்கு அப்படின்னா நமக்கு தசாங்கத்திலையும் அழகா சொல்வார். பார்த்த மாத்திரத்துல பயந்து ஓடணுமா, எதிரிகள் எல்லோரும் பயந்து அப்படியே ஓடணுமா. அதுக்காகத்தான் அந்த கொடி அப்படின்றது. அந்த கொடி எப்படிப்பட்ட கொடியாக இருக்கிறது? அதுல இருக்கக்கூடிய ரிஷப வாகனம். ஏற்கனவே இந்த ரிஷப வாகனத்தை சொல்லும் போதே சொல்லுவாங்க அது சாதாரணமான ஒரு ரிஷபம் அல்ல. அதனுடைய கண் அப்படியே திருச்சி விழுகிற மாதிரி கோபம் கொண்டதாக வெள்ளேறு அப்படிம்பாங்க. இந்த கொடியும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கொடியில இருக்கக்கூடிய ரிஷபம். அப்ப அந்த ரிஷபம் என்பது எதிரிகள் அந்த காலத்துல எல்லாம் போர் புரிய போவாங்க. மன்னர்கள் இருக்கும்போது ஒரு மன்னனுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் சண்டை வரும்னா கையில கொடி ஏந்திட்டு முன்னாடி காலாட்படை செல்லும். போகும்போது அந்த கொடியை பார்த்த மாத்திரத்துக்கு ஏய் இந்த கொடிக்காரன் வர்றான், புலிக்கொடிக்காரன் வர்றான், அந்த கொடியை பார்த்தாலே அவங்க கொண்டு வர்றத பார்த்தாலே பயமா இருக்கும் அப்படின்ற அளவுல வருவாங்களாம். கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்பா. இன்னைக்கும் பெரிய பெரிய வீடுகள்ல அந்த காலம்லாம் கொடி கட்டி வாழ்ந்தப்பா, மாடத்திலேயே கொடி கட்டி இருப்பான்.
இப்ப கொடிகட்டி வாழ்தல் அப்படின்றதுனா நல்ல உயர்ந்த வாழ்வு. இந்த கொடி என்பதே அந்த உயர்ச்சியை, மேலான நிலையை நமக்கு நினைவு ஊட்டுதல். இந்த இடத்துல ரிஷப கொடி. இந்த ரிஷபம் என்பது தர்மமே வடிவான ஒன்று. இன்னொன்னு ஆன்மாக்கள். இந்த கொடி ஏறும் பாருங்க, பூராமே அந்த கொடியில இருக்கிற ரிஷபம் என்பது இந்த ஆன்மாக்களை இடமாக கொண்ட இறைவன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஏற்று உயர்கொடி உடையார். ஏறு, அந்த ஏறு என்பது ஆன்மாக்களையே தனக்கு இடமாக கொண்ட இறைவன். இன்னொன்னு, ஏற்று உயர் கொடி உடையா என்றால் இந்த உயிர்களாகிய நம்மை எல்லாம் மேலான நிலைக்கு ஏற்றுதல். ஏற்றுதல், அந்த ஏற்று உயர் என்ற மாத்திரத்திலே இறைவன் எம்பெருமான் உயிர்களை மேலான நிலைக்கு உயர்த்துதல். இந்த கொடியே அப்படித்தானே மேல கீழே கட்டியிருப்பாங்க, அப்புறம் மேல் நோக்கி போகும் இல்லையா? அப்ப உயிர் ஆன்மாக்களாகிய நம்மை இதுகாரும் இந்த உலக போகத்தில் அழுத்தி கொண்டிருந்த திரோதான ஆற்றல் நீங்கி மேலான திருவருளோடு கூட்டி, திருவருள் அப்படியே மேல் நோக்கி செலுத்தும், கொண்டு வந்து சிவத்தோடு ஒன்றுவிக்கும். அதத்தான் ஏற்று உயர்கொடி, மேலான நிலைக்கு நம்மை ஆன்மாக்களை உயர்த்துபவான். அப்ப இந்த இடத்துல திரோதான சுத்தி என்பது பெறப்படுகிறது. ஏற்று உயர் கொடி உடையாய் என்னை உடைய. இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அடுத்தாப்புல சொல்லிடுறார், ஏற்று உயர் கொடி என்ற மாத்திரத்திலே அதிகார சிவம்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட இறைவன் எம்பெருமான் என்னை உடையாய். இறைவன் எம்பெருமான் இந்த உயிர்கள் அத்தனையும் இறைவனுடைய உடைமை, அடிமை பொருள். இந்த உயிரற்ற பொருளெல்லாம் உடைமையும், உயிர் பொருளாகிய நாமெல்லாம் அடிமையும். அதனாலதான் உடையவன், அத்தனைக்கும் உடைமைக்காரன் இறைவனே. அப்ப நாம இன்னைக்கு யாருடைய ஆளுன்னா, நான் இறைவனுடைய ஆள் என்பதை தைரியம். இதைத்தான் நம்ம அருளாளர்கள் சொன்னாங்க. ஆண்டான் அடிமை மிளா அடிமை உமக்கே ஆழாய். எப்பா, நான் உன்னுடைய அடிமை, மீளா அடிமை. இந்த முதல் பாட்டுல சொல்லும் போதே அல்லேன் எனலாமே, அல்லேன் நான் உன் ஆளு, நீ என்ன என்னோட எப்பவுமே இருக்கக்கூடிய என்னை ஆட்கொண்டவன், என்னை உடைமை பொருளாக அடிமை பொருளாக கொண்டவன், நான் இல்லேன்னு சொல்ல முடியுமா? இப்படி நான் சொல்லலாமா? அப்படிமார். அல்லேன் எனலாமே, அல்லேன் எனலாமே. ரொம்ப வருத்தமா சொல்றார். அப்ப உயிர்களாகிய நாம் அத்தனை பேரும் அடிமைகளே, இறைவனுக்கு அடிமைகளே. அதத்தான் இந்த இடத்துல அழகா ஏற்று உயர் கொடி உடையா என்னை உடைய. உயிர்களாகிய நம்ம எல்லாம் கொண்ட கொண்ட பொருள், அதாவது உடைமை பொருள். உயிர்கள் அத்தனையும் அவனுக்கு உடைமை பொருள். அதனால் அவன் உடையாய். அப்படிப்பட்ட எம் பெருமான். எம் என்றால் உயிர்கள். இந்த உயிர்களுக்கு மேலான நிலையை தரக்கூடிய பெருமான், எம் பெருமான். பள்ளி எழுந்தருளாயே. எங்களை, எங்களின் தலைவனாக, உயிர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவா எம்பெருமானே, எங்க இருக்க? அப்ப பள்ளி எழுதல் என்பது என்ன என்றால், இதுகாரும் உயிர்களுடைய அறிவிலே மறைந்து இருந்த இறைவன் எம்பெருமான். மறைந்து மறைந்து இருந்த இறைவன் எம்பெருமான். அப்ப உயிர்கள் அந்த இறைவனை அறியாமல் இருக்கிறது. இதுகார அறியல. அதுதான் திரோதான ஆற்றலாக இருந்து உலகத்தை செலுத்தும் போது இறைவனை அறியாமல். இப்ப இந்த உலக போகம் நம்மை விட்டு நீங்க 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 உள்ளுக்குள் இருக்கும் அந்த மறைந்து நின்ற இறைவன் எம்பெருமான். இந்த மறைந்து இருக்கிறான் என்பதைத்தான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் முதல் இறைவன் உண்டு என்ற பிரமாணம் சொல்றார். என இறைவன் இல்லைன்னு சொன்ன ஒரு கூட்டங்கள் நிறைஞ்சிருந்த காலத்துல இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த அவதார புருஷனாகிய
சரி, ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டுல இறைவன் உண்டு அப்படிங்கிறார். அப்ப இறைவன் உண்டுன்னா எங்க இருக்கிறான், எப்படி இருக்கான்னு சொல்லணும் இல்லையா? என் உள்ளம் கவர் கள்வன், அவன் மறைந்து இருக்கிறான். உள்ளம் என்றால் உயிர், உயிருடைய அறிவிலே மறைந்து என்பதாக மிக அழகாக சொல்றார். அதுல கோளறு பதிகத்திலையும் என் உளமே புகுந்த அதனால், என் உயிருக்கு உயிராக நீ இருக்கிற, அதனால இந்த அடியவர்களாகிய எங்களுக்கு எந்த துன்பமும் வராது, கோள்களால் நாள்களால் எந்த துன்பமும் வராது என்பதை அப்படி அறுதியிட்டு உறுதியாக சொன்ன அந்த ஞானசம்பந்தர் பெருமான். இந்த இடத்துல ஏற்று உயர் பொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக. அதாவது இந்த இடத்துல இறைவனை எழுப்புதல் என்பது கிடையாது. இறைவன் நித்த பொருள், என்றும் உள்ள பொருள், உயிரின் அறிவிலே இருக்கும் பொருள். இந்த உயிர்கள் அறியாமை, அந்த அறியாமையினால் அந்த இறைவனை, இதுகாரும் உயிர்க்குயிராக இருந்த இறைவனை உணராதிருந்த இந்த பொழுது, இப்போது ஒரு பக்குவ நிலை வந்த போது இந்த இருள், அறியாமை என்ற இருள் நீக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திருவருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதம் பட்ட மாத்திரத்திலே, அருள் வீழ்ச்சி பட்ட மாத்திரத்திலே, இது காரும் இந்த உயிர்களுடைய அறிவு மறைப்பு ஆற்றலினால் உலக போகத்தை அனுபவித்த உயிர்கள் இப்போது உயிருக்கு உயிராக, ஒளியாக, ஒளிப்பொருளாக, பேரின்பம் தரும் பொருளாக இருக்கும் அந்த சூரியன். சூரியன் இப்ப சூரியனைத்தான் பாக்குது, இருள் நீங்கிறது மட்டும் இல்ல. அப்ப இந்த சூரியனை பார்க்கணும். சூரியனை எப்படி பார்க்க முடியும்? இந்த உடம்புன்ற டார்ச் லைட் வச்சு பார்க்க முடியாது. உடம்புன்றது ஒரு கருவி. இந்த உடம்பு மூலமாதான் இன்னைக்கு உலகத்தை அனுபவிக்கிறோம். உலக அனுபவம் நீங்கும் பொழுது என்ற மாத்திரத்திலே இந்த சீவக்கரணங்கள், அதாவது மாயா கரணங்கள், மாயா காரியங்களாய இந்த உடம்பு நீங்க பெறுதல். அதாவது உடம்பு இல்லாம போயிருமானா கிடையாது, உடம்பு இருக்கும். ஆனா இதன் மீது பற்று முழுக்க நீங்கிய அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், இது என்னுடையது அல்ல, எனக்குரிய பொருள் அல்ல என்று உணர்ந்த மாத்திரத்தில், அந்த உணர்வு எப்ப வரும் அப்படின்னா, இந்த பக்குவ முதிர்ச்சி, மலம் பரிபாகம், அந்த வினைகளை எல்லாம் அனுபவித்து அதனால் மலம் தேய்வுற்று பரிபாகம் பக்குவ நிலை அடைந்த மாத்திரத்தில், இதுகாரும் உள்ளே இருந்த சூரியன், சிவச்சூரியன், முதலில் கதிர்கள் வெளிப்படுகிறது. காலையில அதுதானே வருது, சூரியனே வெளியே வராது, சூரியனுடைய கதிர்கள் வரும். கதிர்கள் முதல்ல வெளிவந்து இந்த இதழ்களை எல்லாம் மலர வைக்கும். அது போல இந்த கதிர்கள் தோன்ற இந்த ஆன்மாக்களாகிய அந்த மலர் அப்படியே இதழ்களை விரித்து உள்ளிருக்கும் தேன் பொழிற்ற, இப்ப வண்டுகள் எல்லாம் ஓடி வந்து உட்கார்ந்துரும். அது போல இங்கே இந்த ஆன்மாக்களுக்கு அந்த சிவத்தை காண்பித்தல் எது என்றால், இந்த திருவருள். சூரியனுடைய ஒளியை வச்சுதான் சூரியனை பார்க்க முடியும். அது போல திருவருள், அந்த திருவருள் வீழ்ச்சியினால் அந்த திருவருளே கண்ணாக கொண்டு பார்த்தால் சிவம் நமக்கு காட்சிப்படும். சிவம் காட்சிப்படுமோ படாதோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாம் வரும். இங்க வருது, 6ஆம் சூத்திரத்திலே வரும். இது பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தினாலே. அப்ப பதிஞானம் என்பது திருவருள். அந்த திருவருள் மூலமாக, அப்ப இந்த இடத்துல திரோதானம் சுத்தி அடைந்தது, இருள் நீங்கியது, இந்த ஒளி மிகுந்தது, புலர்ந்தது, பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும், அருளாகிய திருவருள் மலரும். அப்போது எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்று இதழ் கமலங்கள் தன் மலர், சேற்றிதழ் கமலங்கள் கண் மலரும் தன் வயல் சூழ், கண் மலரும்
தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை துறை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக அருமையாக அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே முதல் பாடலாக ஆசிரிய விருத்தத்தில் என் சீர் ஆசிரிய விருத்தத்திலே நமக்கு அழகாக மாணிக்க வாசகர் அமைத்து கொடுத்திருக்கிறார். உறக்கம் நீங்கி பெருமானை தரிசிக்க எண்ணிய உயிர் அதற்கு தகுந்தாற் போல அறியாமை நீங்கி திருவருள் பேற்றிற்கு தகுதி பெற்றது என்ற உணர்தலின் இது திரோதான சுத்தி. திரோதான சுத்தி ஏன்னா ஒவ்வொன்றும் அந்த கருத்துரையை வச்சு வச்சு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இது இந்த திரோதான சுத்தியாக நமக்கு தென்படக்கூடியதாக இருக்கும். இப்ப அடுத்த பாட்டை சொல்றா பாருங்க. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. இந்த அருணன் அருணன் என்பவன் யார் என்றால் சூரியனுக்கு தேர்ச்சாரதியாக இருக்கக்கூடியவன். இந்த தேர்ச்சாரதி இவன் கூட அந்த அருணன் கொஞ்சம் கால் முடம் அப்படிம்பாங்க. வினதை அவளுடைய குழந்தையில் ஒன்று ரொம்ப நாளா அந்த முட்டை வெளியே வராம அதுல இருந்து குழந்தைகள் வெளியே வராம அவசரப்பட்டு உடைச்சா அதுல கால் முடமாக வெளியே வந்தது. அம்மா அவசரப்பட்டு செய்து விட்டாயே அப்படின்னு அவர் சொல்ல இந்த அருணன் இங்கே சூரியனுக்கு தேர்ச்சாரதியாக வந்தான் என்பது ஒரு வரலாறு. அப்ப இந்த அருணன் என்பவன் சூரியனுடைய தேர்ச்சாரதி. அப்ப சூரியன் எழுவதற்கு காலையில நேரத்துல சூரியன் எழும்புறான் அப்படின்னா எந்த திசை? கிழக்கு. அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அருணோதயம் அப்படிம்பாங்க. அருணோதயம் என்பது அந்த அதிகாலை நேரம். அதிகாலை நேரம் என்பது 6 மணிக்கு சூரிய உதயம்னா ஒரு 5:30 மணிக்கே அந்த கீற்றுகள்லாம் வந்துடும். முதல்ல அப்படி தேரை ஓட்டிட்டு வர்ற அதுக்கு பிறகுதான் பளபளன்னு வரும். இதான் முதல்ல நமக்கு அந்த கீற்றுன்றத நம்ம திருவருள் வீழ்ச்சி நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அந்த ஒளி கற்றை விழுகுதல் அப்படின்றது. அந்த ஒளிக்கற்றை விழுந்த மாத்திரத்துல இந்த மலர்கள் அப்படியே இதழ அப்படியே பிரிக்கிறது. கண் மலரும் அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம. அப்ப அந்த திருவருள் வீழ்ச்சி இந்த இடத்துல அத அழகா எடுத்து சொல்றாங்க. அருணன் இந்திரன் திசை அணுகினன் அப்படின்னா அந்த கிழக்கு, இந்திரன்னா கிழக்கு திசை. அப்ப அந்த கிழக்கு திசையில வந்துட்டான், அணுகினன் நெருங்கிட்டான். இப்ப எதுக்கு இத சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலை அடைந்து அந்த பக்குவ நிலை அடையும் போதுதான் இருள் இப்ப நீங்க போகிறது. இதுதான் இங்க திரோதான சுத்தி அப்படின்றது. இருள் போய் அகன்றது. கீழ் திசையிலே அருணை நீங்கே தேர்ச்சாரதி வெளிப்பட ஆரம்பித்து விட்டான், நெருங்கிட்டான். அப்ப வெளிப்பட ஒளிக்கற்றைகள் வெளிவரப் போகிறது. அந்த ஆன்மா பக்குவ நிலைக்கு அடைகிறது. அப்படின்னும் போது இருள் போய் அகன்றது. நல்ல ஒரு வார்த்தை. போய் அகன்றது அப்படின்னா வெறும் அகன்றதுன்னு சொல்லல, இருள் போய் அகன்றது. அப்ப இதுகாரும் இந்த இடத்துல இருள் தங்கி இருந்தது. இந்த இருள் அப்படியே போனது, விலகியது. அப்படின்னா இந்த ஆணவமலம் என்பது நித்த பொருள், என்றைக்கும் உள்ள பொருள். இப்போது காரியப்படாமல் இருக்கிறது. காரியப்படாமல் இந்த ஆன்மாவிடம் இது காரியப்படும். இந்த ஆன்மாவிடம் இந்த உயிரிடம் இது காரியப்படும். எல்லார்ட்டையும் இருக்கு. இந்த பக்குவம் பெற்ற இப்போ ஒரு 100 தாமரைப்பூ ஒரு குளத்துல இருக்குன்னா சூரியன் காலையில வருதுன்னா எல்லா தாமரையுமா மலருது? எந்த தாமரை ஒரு பக்குவ நிலையில் இருக்கிறதோ அந்த தாமரையின் மீது விழக்கூடிய கதிர்கள் அந்த தாமரையில் விழுந்தோடனே அந்த தாமரை இதழை அப்படியே விரிக்கிறது. அது போல இப்ப நம்ம உமாபதி சிவாச்சாரியாரை நம்ம எடுத்துட்டோம்னா அவரு பல்லக்குல வர்றார். வரும்போது அவரோடு கூட வந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனாலும் ஞான சம்பந்த பெருமான் சொன்ன அந்த வாசகம், இது வாசக தீட்சையுமாகும். அந்த வாசகம் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்தது? இவருக்கு மட்டும்தான் சேர்ந்தது. இவருக்கு மட்டும்தான் புரிஞ்சது. பட்டகட்டையில் பகல் குருடி ஏகுதுபார் இவருக்கு மட்டும்தான். அப்ப இது பக்குவம் பெற்ற ஆன்மா. பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் குரு உபதேசம் பயன். குருவும் எல்லாருக்கும் வரமாட்டார்.
இந்த இடத்துல குருவாக வர்றது எது என்றால் இந்த திருவருள் வீழ்ச்சி தான். திருவருள் குருவே சிவமென கூறின திருவருள் வீழ்ச்சி தான். அது இங்க அந்த இதழ்களை விரிக்கிறது என்றால் திரோதானம் முழுக்க நீங்குகிறது. திருவருள் வீழ்ச்சி. அப்புறம் ரூபம் கொண்டு குருவாக வருகிறது. அதுவும் பக்குவம், அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்றார் போல. எந்த பக்குவத்துல அந்த ஆன்மா இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல முன்னிலையில் படற்கையில் உயிர்க்கு உயிராய் இப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக உபதேசம் தீட்சை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக செய்யப்படக்கூடியது. இதெல்லாம் இங்க அழகா இந்த பாடல்ல சொல்லப்படுகிறது. திரோதானம் என்ற மறைப்பாற்றல் நீங்க 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 அப்படியே திருவருள் வீழ்ச்சி பதிய 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 இங்க இறைவனுடைய அனுகிரகம். அந்த சூரியனை அப்புறம்தான் நம்ம பார்க்கணும். அந்த திருவருள் அந்த சூரிய ஒளி நன்றாக படும்போதுதான் சூரிய ஒளியின் மூலமாக சூரியனை பார்க்கணும். அது போல திருவருள் வீழ்ச்சியினால் அந்த சிவத்தை அடைந்து அந்த சிவம் தரும் போகத்தை அப்புறம் நம்ம அது கூட நம்ம தசகாரியத்துல பாத்தீங்கன்னா சிவரூபம், அடுத்து சிவ தரிசனம், அப்புறம் சிவ யோகம், அப்புறம்தான் சிவ போகம். 4 நிலை இருக்கு தசகாரியத்துல. இந்த 4 நிலை நல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் சிவம் ரூபம் கொண்டு வந்து அது 8ஆம் சூத்திரம் நம்ம பார்த்தோம். அப்ப சிவம் ரூபம் கொண்டு வருகிறது என்பதை யார் அறிவார்கள் அப்படின்னா நல்ல மலம் சுத்தியாகி, மலம் முதலே அப்படி நீக்க பெறும். கொஞ்சம் அப்புறம் மல வாசனை இருக்கும். ஆன்ம சுத்தி அப்படின்னு 9ஆம் சூத்திரம் சொல்லும். அப்ப அந்த ஆன்ம சுத்தி பெற்ற ஆன்மாக்கள் வந்த இறைவனை தரிசித்தல் சிவ தரிசனம். சிவ தரிசனம் அப்ப அந்த ஆன்ம சுத்தி சிவ தரிசனம் இதெல்லாம் அங்க வருது. அப்புறம் 10ஆம் சூத்திரமும் ஆன்ம பாசச்சயம் பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்றுன்னு வரும். அப்ப இங்கேயே ஆன்ம சுத்தி போட்டாங்களே அங்கேயும் சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா இங்க சாதனத்துல வரும். அங்க 10ஆம் சூத்திரத்துல பயனியன். அப்ப பயன் என்ன அப்படின்னா ஆன்ம சுத்தியும் அந்த நீக்கம் அந்த மலம்லாம் முழுக்க நீங்கிய நிலையில் இருக்கும் அந்த ஆன்மாக்கள் அப்படியே இறைவனோடு ஒன்றித்துதான் பயன். அப்ப இருள் நீக்கம் மட்டும் பத்தாது. இருள் நீங்கினா மட்டும் போதுமா? சிவத்தை அடைய வேண்டும். சிவத்தை அடைய வேண்டும். இதுதான் உயிர்களுடைய நோக்கம். சிவத்தோடு ஒன்றிக்க வேண்டும். இருள் நீக்கம் மட்டும் போதாது. அப்ப இருள் நீக்கமும் பொருள் விளக்கமும். அது என்ன பொருள்? சிவம் என்ற அந்த பொருள் விளங்கி தோன்றுதல். அப்ப எங்க விளங்கி தோன்றும்? உயிருடைய அறிவில் தான் விளங்கி தோன்றும். இதுதான் இங்க 10ஆம் சூத்திரத்துல 9ஆம் சூத்திரத்துல வரும். முதல்ல 8ல சிவரூபம், 9ஆம் சூத்திரத்துல சிவ தரிசனமா வருது, 10ஆம் சூத்திரத்துல யோகமாக ஒன்றித்து நிற்கும் சிவயோகம். அப்புறம் 11ஆம் சூத்திரம் தான் போகம். அது தரும் இன்பத்தை அனுபவித்தல். எவ்வளவு ஒரு அருமையா அமைச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க நமக்கு. இதெல்லாம் அப்படி ஒன்னோட தசகாரியத்தையும் 5 அவத்தை. இந்த 5 அவத்தைன்றது இப்ப நமக்கு உள்ள அவத்தையில நின்மலம், அந்த சுத்தம், அந்த சுத்த நிலை. நின்மலம்னா மலம் நீங்கிய நிலை. 8ஆம் சூத்திரத்திலிருந்தே மலம் நீங்கினது தானே. அப்ப நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் அப்படின்ற நிலை நம்ம பார்க்கணும். எல்லாம் பார்த்தா ஈஸியா புரியும். இப்ப இந்த பாடல்களுமே இந்த பாடல் திருப்பள்ளி எழுச்சி என்பதே உயிர்கள் ஆகிய நமக்கு இறைவன் எம்பெருமான் தன்னை தருதல். தன்னை தருதல் என்பது அந்த சிவம் பேரின்ப பொருள். அந்த பேரின்பத்தை அடைய செய்தல். பேரின்பம் தரும் பொருளாகிய சிவத்தை நாம் உணர்தல். அதத்தான் இந்த பாட்டிலையும் ரொம்ப அழகா சொல்றாங்க. அருணன் இந்திரன் திசை அணுகினன். அப்ப கிழக்க, ஏன்னா கிழக்குதான் இந்த உதயமாக போகுது. அத சொல்றதுக்காக அருணன் இந்திரன் திசை அணுகினன். இருள் போய் அகன்றது. இதுக்காரும் இங்க இருந்த இருள் இப்போது இந்த இடத்தில் அது அந்த இருள் வெளிப்பட்டு தோன்றாமல் அந்த இருள் மடங்கியது. மடங்கிடு தன்னுடைய வலிமையை அங்கே காட்ட முடியவில்லை. ஏனென்றால் அங்கே ஒளி வந்தது.
இந்த ஒளி என்பதுதானே திருவருள். இந்த திருவருள் சார்பு பெற்ற ஆன்மாக்களுக்கு மலச்சேட்டை என்பது கிடையாது. மலச்சேட்டை என்பது அறியாமை. அந்த அறியாமை கிடையாது. இருள் போய் அகன்றது உதயம். இந்த உதயம் என்பது இந்த திருவருள் வீழ்ச்சி, அந்த திருவருள் ஒளி, அது அங்கே உதயம். நின் மலர் திருமுகத்தின் மலர் திருமுகம் என்பதாக, அந்த திருமுகம் என்பது இந்த சூரியன் வானத்தில் அப்படியே வருது. வர 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 அதனுடைய கீற்றுகள், சூரியனுடைய ஒளி கீற்றுகள், அந்த ஒளி கீற்றுகள் இங்கே வர 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 இந்த தாமரையை மலர வைப்பது எது? சூரியன் அல்ல, சூரியனுடைய ஒளி கீற்றுதான். அப்ப இந்த இடத்துல முகம், அந்த முகத்துடைய அந்த சூரியன், சூரியன் என்பது முகமாக, சூரிய ஒளி என்பது கருணையாக. சூரியன் என்பது அதனுடைய முகம். இங்கு அதிலிருந்து வரும் கதிர் ஒளி, அது கருணை திருவருள். அவ்வளவுதான். இப்படி நம்ம வச்சு பார்த்தா இது எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும். பொருள் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான், சூரியன் ஒண்ணுதான். ஆனா அதிலிருந்து வரக்கூடிய ஒளி, அதுதான் இங்கே உள்ள தாமரையை மலர வைக்கிறது. அப்ப சிவம் பொருளால் ஒன்று, அதனுடைய கருணை திருவருள் இங்கே உயிர்களை பக்குவப்படுத்தி இந்த உண்மையை உணர வைத்தல், இதுதான் மலர்தல் என்பதாக. முகத்தின் அகன்றது உதயம், நின் இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன். கருணையின் சூரியன் என்றால் சூரியனிலிருந்து பெறப்பட்ட அந்த திருவருள், அந்த கதிர் எழ எழ அந்த திருவருள் வீழ்ச்சி, இதுதான் திருவருள் வீழ்ச்சி சக்தி நிபாதம் என்று சொல்லக்கூடியது. எழ எழ அது அப்படி பட பட நயன கடிமலர் மலர, அது அப்படியே ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா சொல்லும் போது நயனம், நயனம் என்பது கண், கடி மலர் வாசனை மிகுந்த மலர் மலர. அப்ப சூரிய ஒளி பட்ட மாத்திரத்துல இந்த தாமரை மலர் மலருது. இதத்தான் இங்க அழகா இந்த பாட்டுல இவ்வளவு வார்த்தைகள், இந்த வார்த்தை ஜாலம் வாங்க. இத சொல்ல 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 இது புறத்திலே நிகழும் ஒரு காரியத்தை அகத்திலே நிகழக்கூடிய அந்த செயலுக்கு அப்படியே ஆக்கி கொண்டு வர்றார் மணிவாசக பெருந்தகையார். ஏன்னா அவர் அனுபவிச்சதைத்தான் இங்க அழகா சொல்றார். கருணையின் சூரியன். அப்ப சூரியன் என்பது பொருளால் ஒன்று, முகமாக ஒன்று, கருணையின் சூரியன் என்ற போது ஒளிக்கற்றையாக திருவருளாக. முகத்தின் சூரியன், கருணையின் சூரியன், இப்படி கொண்டு கூட்டி எடுத்துக்கணும். முகத்தின் கருணையின் சூரியன் இருக்கு இல்லையா, முகத்தின் சூரியன், கருணையின் சூரியன். முகத்தின் சூரியன் என்பது வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், கருணையின் சூரியன் என்பது திருவருள். அப்ப சிவம் ஞானமே வடிவான பொருள், அதனுடைய ஆற்றல் கருணை திருவருளாக இங்கே வந்து உயிர்களுக்கு பதிகிறது. உயிர்களுடைய அறிவிலே பதிகிறது. உயிருடைய அறிவிலே இருக்கும் அறியாமை என்ற இருள் அப்படியே போய் அகன்று இதுகாரும் உயிர்க்குயிராக இங்கே உள்ளே இருந்த சிவமாகிய ஒளி தென்படுகிறது. இந்த திருவருள் வீழ்ச்சியால் சிவத்தை அனுபவிக்கும் தன்மையையும் இந்த உயிர்கள் பெறுகிறது. இதுதான் திரோதான சுத்தி என்பது. கடிமலர் மலர மற்று அண்ணல் அம் கண்ணாம். அம் என்றால் அழகான, அழகான கண்ணை ஒத்து, இறைவன் எம்பெருமானுடைய அழகான கண்ணை ஒத்து இன்பம் தரக்கூடிய அந்த தாமரை மலர் போல என்பதாக இங்கே சொல்வார்கள். ரொம்ப அதாவது தாமரை மலர வச்சே இறைவனுடைய அந்த கண்களாகிய இதழ்கள் விரிந்தன என்பதாக, அதிலிருந்து பிளிற்றும் தேன். இந்த இதழ் விரிஞ்சாத்தானே உள்ளுக்குள்ள இருக்க தேன். தேன் என்பது என்ன அப்படின்னா அந்த சிவம் தரும் இன்பம். அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த இன்பத்தை அனுபவிப்பதுதான் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இன்னும் சொல்ல போனா சீவன் முக்தர்களே சொல்லிடுறாங்க அவங்க. ஏன்னா நல்ல முக்த ஆன்மாக்கள்
பெத்தான் மக்கள், நம்மளாம் பெத்தான் மக்கள். அறியாமையில இருந்தே நீங்காம இருக்கும். அப்ப அந்த அறியாமையில இருந்து நீங்கும் போது அப்படின்னு போது இந்த இதெல்லாம் சொல்றாரு நமக்கு. நமக்கு ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் புரியுது. ஆனா அந்த முத்தான்மாக்களுக்குத்தான் அப்படியே இல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஒரு பூதான சூரிய ஒளி பட்டனை மலர்ந்து அதுபோல அந்த உயிர் அறிவு பக்குவம் பெற்றால் இது நிகழக்கூடிய ஒரு செயல். இந்த செயல் அவ்வளவு அழகா இங்க எடுத்து சொல்லி இது அப்படியே தேனை பிழிச்சுதல் என்பது பேரின்பத்தை தருதல். தேன் அந்த மலர் விரியும் போதே ஒரு மனம் வந்துரும். அதான் கடி மனம், கடி மலர் அப்படின்னாரு. கடின்னா நல்ல நறு மனம் கொண்டதாக. அந்த மனம் வந்த உடனே வண்டுகள் எல்லாம் ஓடி வந்து வண்டுகள் எல்லாம் ஓடி வந்தது. இது எதுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா அடுத்த வார்த்தையில இருக்கு பாருங்க, திரள் நிறை அறுபதம் உறல்வன இவையோர் அப்படியே அழகா சொல்லிட்டார். அப்ப அறுபதம் அப்படின்னா 6 கால்களை உடையதான என்பதான ஒரு பொருள். இதுல இன்னும் பொருள் இருக்கு, நம்ம பார்ப்போம். திரள் நிறை அறுபதம் 6 கால்களை உடையதான அந்த வண்டுக்கள் முரல்வன, முரலுதல் என்பா அப்படியே ரீங்காரம் பண்ணிக்கிடு சந்தோஷம். ஏன்னா இந்த மனம் வந்துட்டு இதழ் விரிச்சுட்டு நமக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு அந்த 6 கால்களை உடைய அந்த வண்டுகள் ஓடி வந்து அங்க வந்து உட்கார்ந்து இதுக்கு எதுக்கு இத ஓமையாக சொல்கிறார்கள் என்றால் இங்கே திரள் நிறை அறுபதம் 6 பதம் என்பது இந்த சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்ற 6 அத்துவாக்களோடு கூடிய ஆன்மாக்கள். இந்த 6ஐயும் கடந்த அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த உலக போகத்தை அனுபவிக்காது. இந்த உலக போகம் வேண்டான்னு சொல்லி இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வண்டுகள் என்பது இங்க அதுதான். நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் முரல்வன அப்படின்னும் போது ஒரு சப்தம், ரீங்காரம். இது என்ன நிலையில இருக்கு? யோக நிலையில இருக்கு. யோக நிலை என்பது ஒன்றித்த நிலையில இருக்கு. இறைவனோடு ஒன்றித்து இருக்கு. அப்ப ஒன்றித்து இருக்க நிலையில இருக்கக்கூடிய அந்த சப்தம், அதுதான் முரலுதல் என்பது. அந்த சப்தத்தை அனுபவிக்கும் போது ஆஹா அப்படின்ற அந்த சப்தத்தோடு கூடிய நிலையிலே இங்கு வந்து அந்த தேன், அந்த பிழிச்சக்கூடிய தேனை அமர்ந்து உண்ணும் தகுதி உடைய வண்டுக்கள். தகுதி உடைய வண்டு எல்லா வண்டுக்களுக்கும் கிடையாது. எந்த வண்டு பக்கத்துல இருந்து கரெக்டாங்க இதழ் பிரிச்ச மாத்திரத்துல உட்கார்ந்து தேனை குடிக்கிறது, எல்லா வண்டுமே வந்து உட்காருது, சரியான நேரத்துல வருது. எந்த வண்டுக்கள் அங்கே இருந்து அருகில் இருந்து அப்ப இறைவனுக்கு அருகில் இருத்தல் இன்னொன்னு. இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தா இந்த பாடல் எவ்வளவு ஒரு நுணுக்கமாக ஆழமான பொருள் ஆழம். அப்புறம் சொல் இனிமை தமிழ் சொற்களை அவ்வளவு ஒரு அழகா தூக்கி போட்டிருக்கிறார் ஆசிரியர் விருத்தத்துல. அருமையான சொல் இனிமையோடு கூடிய அந்த பதத்தை இங்கே வைத்திருக்கிறார். அந்த பொருளாளம் கொண்டதாக கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர இப்படி வரிசையா ஒன்னொன்னா வச்சுட்டே பாங்க. நயன கடிமலர் மலர மற்று அன்னலம் கண்ணாம். அண்ணல் அண்ணல் என்றால் தலைவன் இறைவன் எம்பெருமான். அண்ணல் அழகான அந்த கண்ணாம், அந்த கண் போன்ற அழகான அந்த இறைவனுடைய அந்த அழகான கண் என்றால் அவனுடைய கருணை. அந்த தாமரை மலரையே அங்க அதைத்தான் சொல்றாங்க. இறைவனுடைய தாமரை மலரே இறைவனுடைய கண்ணாகவே இங்கே சொல்லப்படுகிறது. கடிமலர் மலர மற்ற அண்ணல் கண்ணாம் அழகிய கண்ணாம் திரள் நிறை. இப்ப மலர்ந்த மாத்திரத்தில் அந்த மனம் வந்த மாத்திரத்தில் திரள் நிறை அறு பதம் முரல்வன இவையோ. இதெல்லாம் எங்க நடக்குது? எங்க இருக்கிற இறைவன்? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இந்த இடம் திருப்பெரும் துறையாக. இப்ப பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை வண்டுகளாக வைத்து இங்கே மலரும் தாமரையாக இறைவனை வைத்து
அழகான கண் போன்ற தாமரை மலர் என்று வைத்து அது தரும் தேனை உண்டும் உண்ணக்கூடிய வண்டுகளாக பக்குவம் பெற்ற ஆன்மாக்களாகிய அருப்பதம் முரலும் என்பதாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக அந்த முதல்ல சொல்லும் போது கருணையின் சூரியன் என்பதாக வைக்கும் போது அந்த முகத்தின் சூரியன் கருணையின் சூரியன் என்று 2 வகையாக எடுத்து சொல்லி அந்த சூரியனுக்கு சூரியனுக்கு சிவத்த ஓமையாக்கி அந்த இடத்துல சூரியனுக்கு சிவத்த ஓமையாக்குறார். ஓமையாக்கி எழ எழ நயன கடிமலர் மலர அப்படின்னு இங்க திரும்ப போட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சூரியன் என்பது சிவச்சூரியன், சிவம்தான் முகமாக, முகத்தின் சூரியனாக, கருணையின் சூரியனாக, அதிலிருந்து வரக்கூடிய கற்றை ஒளி என்பதாக இங்கே சொல்லப்பட்டது. இங்கே கண் என்ற மாத்திரத்திலே, கண்ணாம் என்ற மாத்திரத்திலே அந்த கண்கள் மலர்தல் என்ற போது அந்த இதழ் விரித்தல், அந்த இதழ் விரித்தல் எப்போது இந்த திருவருள் சார்பு பெற்ற மாத்திரத்திலே, அந்த இதழ் விரித்த மாத்திரத்திலே வந்து சேரும் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் என்பதாக இங்கே அருபதமாக அவை முரல்வதாக இன்னிசை பாடிக்கொண்டு வருவதாக இப்படி ஓமையே அப்படியே பொருத்தி 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 இந்த இடத்தில் அது எந்த இடம் அல்ல ஒரு திருப்பெருந்துறை, நம்மை ஆட்கொள்ளும் திருப்பெருந்துறை, அங்கே உள்ள இறைவன் சிவபெருமான் என்பதாக அழகாக எடுத்து சொல்லி சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை, அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் அருளே, அருள் நிதி, அருள் நிதி என்றால் இங்கே மேலான அருள், அருள் என்றாலே கருணை நம்ம அப்பதே பார்த்துட்டோம். இறைவன் எம்பெருமான் பொருளால் ஒன்று, அருள் என்ற மாத்திரத்தில் கருணையோடு கூடியவன் என்பதாக, அந்த கருணையை விட்டு பிரியாதவனாக என்பதாக. அப்ப கருணையோடு கூடிய அருள் நிதி, நிதி என்றால் நமக்கெல்லாம் செல்வம் என்பதாக பொருள். உண்மையிலே செல்வம் தான். என்ன செல்வம்? எல்லா செல்வங்களையும் தனக்குள் கொண்டவன், அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும். அருளாகவும் இருக்கிறான், பொருளாக இருக்கிறான். முதல்ல நாம எதை விரும்புறோம்? பொருளை விரும்புறோம், உலக போகத்தை விரும்புறோம், அத பொருளை நமக்கு கொடுக்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்துல பொருள் வேண்டாம் வேண்டாம் என்று விட்டு விலகிய போது அருளை கொடுக்கும். இதுதான் இந்த இடத்துல திரோதான சுத்தி. அருள் நிதி தர வரும். அப்ப இந்த இடத்துல பொருள் நீக்கமும் அருள் குவியல், அருள் நிதியை தருவதும், அருள் நிதி தர, அப்ப இந்த இடத்துல திரோதான சுத்தி. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலை. ஆனந்தம் என்பது இறைவனுடைய 8 குணங்கள்ல ஒன்று. பேரின்ப பொருள். உயிர்களாகிய நமக்கு அவன் தருவதும் பேரானந்தம் தான். அது எப்படி இருக்கானா? மலையாக இருக்கிறானா. மலை என்றாலே மலைக்கச்சி, அப்பா பெரிய மலை மாதிரி இருக்குப்பா அப்படின்னு ஒரு பொருளை பார்த்து நம்ம சொல்றோம்னா அள்ள அள்ள குறையாத ஒன்று. ஆண் கூட்டல் அந்தம் பசுத்தன்மையை நீக்கக்கூடிய ஆனந்தம் தரும் பொருள். பசுத்தன்மை என்னைக்கு நீங்குதோ அன்னைக்குதான் நமக்கு ஆனந்தம். பசுத்தன்மை இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆனந்தம் என்பது கிடையாது. ஆண் கூட்டல் அந்தம் பசுத்தன்மையை நீக்கக்கூடிய, நீக்கினாலன்றி நமக்கு ஆனந்தம், அந்த பேரின்பத்தை அடைய முடியாது. அப்ப நமக்கு பசுத்தன்மையை நீக்கி பேரின்பத்தை தரும் மலைக்கச் செய்யும் பொருள் மலை, ஆனந்த மலையே. அது மட்டுமா? அலை கடலே, மீண்டும் மீண்டும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர். கடல்ல அலை எப்படி வருதுன்னா பிரவாகம் அப்படிம்பாங்க, பிரவாக அனாதிம்பாங்க. மீண்டும் 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 அப்படியே எழக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட அந்த கடல் அலையை போன்று வேண்டுபவர்கள் வேண்டிய வண்ணமாக தரக்கூடிய அந்த இறைவன் எம்பெருமான் பெருமான் வள்ளல் தன்மை என்பது. அப்ப மலையாக அலைகடலாக வரக்கூடிய கருணையின் வடிவான அருளே வடிவான நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே
பள்ளி எழுந்தருளாயே. இதுக்காரும் இந்த உயிருக்கு உயிராக மறைந்திருந்த எம்பெருமான் இப்போது அந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய திரோதாயி இது நீக்கம் பெறும் பொழுது, சுத்தி அடையும் போது, இந்த உயிருக்கு உயிராக இருந்த இந்த இறைவன் ஞானபானு சூரியன், அந்த சூரியனின் அந்த தோற்றம் அப்படி மேல எழுந்து வருவது, ஞாயிறின் தோற்றம், தாமரை மலர்ச்சி, வண்டின் ஒளி, இதெல்லாம் திரோதான சுத்தியோடைய காரியங்கள். அப்ப இதெல்லாம் அப்படியே சூரியன் எழ எழ அந்த எழக்கூடியது. இதுதான் சிவ தரிசனம். சிவ தரிசனமும் திரு கண் நோக்காகிற சத்தினி பாதம். அந்த சத்தினி பாதம் என்பது அருள் சக்தி. திரோதான சுத்தி, இந்த இடத்துல அருள் சக்தி. இவ்வளவும் நமக்கு இந்த பாடல்ல சிவ தரிசனமும் திரு கண்ணோக்கும் சத்தினி பாதமுமாகிய திருவருள், அந்த அருள் சக்தி. அந்த அருள் சக்தியாக வந்த மாத்திரத்தில் இந்த திரோதானம் என்ற மறைப்பு ஆற்றல் நம்மிடம் சுத்தி அடைகிறது. அதான் திரோதான சுத்தி என்பதை இந்த பாடல் நமக்கு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ 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 நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம் கண்ணாம், அண்ணல் அம் கண்ணாம் திரள் நிறை அரு பதம் உறல்வன. இவையோ திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்ற இரண்டாவது பாடல நமக்கு அழகாக திருப்பள்ளி எழுச்சியை நம் கண் முன்பாக கொண்டு வந்து காட்டுவது போல. இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியுமான்னா அப்படியெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா இது நாம கண்ணால பாக்குற காட்சி அல்ல. அது பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் உணரக்கூடிய ஒன்று. அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவாகிய மணிவாசக பெருந்தகையார் நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நமக்காக எடுத்து சொல்லப்பட்ட, அவர் அனுபவித்ததை இங்கே நமக்கு எடுத்து சொல்லிய அருமையான ஒன்றாக அமைந்த ஒன்று. இதையெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும், ஏன்னா ஒரு நாள் ஒரு நேரத்துல படிக்கிறது இல்ல. ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சி இங்க இருக்கு. இருள் போய் உதயம் அகன்றது அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கு. அகன்றதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அகன்றதுன்னா நீங்கினதா அப்படின்னு நமக்கு ஒரு பொருள் வரும். ஏன்னா இருள் போயின்னு வந்துட்டுல பிற எப்படி உதயம் அகன்றதுன்னு வரும். உதயம் அகன்றதுன்னா நீங்குது தானே அப்படின்னு நமக்கு ஒரு நம்முடைய சிற்றறிவை வச்சு நம்ம அப்படி பார்ப்போம். உண்மையிலேயே அகன்றது என்பது பறந்து விரிந்தது. இருள் நீங்க 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 இந்த சூரிய ஒளியின் அந்த ஒளியானது பறந்தது விரிந்தது என்பது. இப்படி நம்ம நுணுக்கமா ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். இருந்தாலும் சுவாமி ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க. ஆழமா சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கே சாமி நிறைய கொடுப்பாரு. இருள் போய் உதயம் அகன்றது. உதயம் என்பது அந்த ஒளிக்கற்றங்கள் நிறைந்திருந்தது. அது பறந்து விரிந்தது. எதுல? உயிருடைய அறிவில் இருக்கும் அறியாமை நிக்கமும் இந்த அருள் வீழ்ச்சி பெறுதலும். இதைத்தான் அந்த அழகா சொல்லி, அப்புறம் திருமுகத்தில் பொழியும் கருணை அப்படின்றத அழகா சொல்லி, அந்த இறைவனுடைய அழகான அந்த கண்ணை ஒத்து இன்பம் தரும் தாமரை மலர். ஏன்னா தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த தேன், அதை உண்பதற்காகத்தான் அந்த வண்டுகள் எல்லாம் வருது. அதை போல அந்த சிவம் அது தரும் பேரானந்தத்தை அனுபவிக்கத்தான் இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் அதனோடு ஒன்றித்து அந்த சிவ போகத்தை அனுபவி. அதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே ஒவ்வொன்றாக உருவகமாகவும் ஒரு பக்கம் ஓமையாகும்.
உருவகிக்க வருவது உவமை ஒரு பக்கம் இங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. முகம் ஒரு பொருள், கருணை அதனுடைய தன்மையா. அப்ப பொருளை பொருளோடும் தன்மையை தன்மையோடும் உருவகிப்பது. பொருள் என்பது ஒண்ணுதான், சூரியன் என்பது ஒண்ணுதான். அந்த பொருள் தருவது ஒளி, கருணை. அப்ப பொருள் ஒன்றுதான், அதனுடைய தன்மை என்னது? ஒளி தருவது. இந்த சிவம் தருவது என்னது? கருணை. இப்படி நம்ம ஒன்னொன்னா வச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நிறைய வரக்கூடியதாக இருக்கும். அலை கடல் சொன்னார். அலைகடல்னா மலைனா கூட மலைக்கத்தக்கது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் ஏராளம். 1, 2வா கிடைக்குது. எத்தனை எத்தனை மூலிகைகள், எத்தனை எத்தனை பொருள்கள் இன்னைக்கும் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. மலையில இருந்து. அதான் அருள் தர வரும் ஆனந்த மலையே அப்படின்னா அது மலைக்கச் செய்யும் பொருள். அப்புறம் அடுத்தாப்புல கடல். கடல் எப்படிப்பட்டது? அதனுடைய ஆழமும் அகலமும் பரப்பும் யாராலும் அளவிட முடியுமோ என்றால் முடியாது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனை எத்தனை பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்கள் இன்றைக்கு நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், அந்த கடல்ல கிடைக்கிற உப்பு, அது நம்முடைய உடம்புக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கு. இந்த உப்பு சத்து குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு ஒரு உடல் பலகீனமும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. இதெல்லாம் நம்ம பாக்குறோம், கண்கூடா பாக்குறோம். விஞ்ஞானம் தான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தையும் ஒப்பிட்டு வைத்து பார்க்க வேண்டும். ஏன் இறைவனை கடல் என்றார்கள்? அதிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் உயிர்களாகிய நமக்கு எத்தனை எத்தனை உபகாரம் செய்யக்கூடியதாக இருக்கு. அது போல இறைவன் எம்பெருமான். அந்த இறைவன் எம்பெருமான் நமக்கு இந்த உபகாரம் செய்யவில்லை என்றால் உயிர்களாகிய நாம் ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. இதான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த அலைகடலாக இங்கே உருவகிக்கப்படுகிறது இறைவனை எம்பெருமான். இப்படி ஒன்னொன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டே போகும். ஆனாலும் கூட பொதிந்த கருத்துக்களை உடைய திருப்பள்ளி அடிச்சு மீண்டும் மீண்டும் சொல்ல 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 உயிர் பக்குவம் அடையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.